மனிதனாக பிறந்தார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கடவுள் மனிதனாய் பிறப்பது சாத்தியமான ஒரு காரியமா? கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிலர் சொல்லுவாங்க நமக்குள் இருக்கிறார் என்று சொல்லுவாங்க. கடவுள் இந்த பூமிக்கு ஏன் வர வேண்டும் என்றால், மனு வர்க்கங்களை தம்முடைய சாயலினால் அவர் சிருஷ்டித்தார். கடவுள் எப்படி இருக்கிறாரு? அவருக்கு எங்கே இருக்குது மூக்கு? இங்கே இருக்குது. கண் இங்கே இருக்குது. காது இங்கே இருக்குது. தம்முடைய சாயலின்படி மனிதனை சிருஷ்டித்தார் என்று வேதம் போதிக்கிறது. ஆதலால் 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். ஆவியாய் இருந்த தேவன், ஒளியாய் இருந்த தேவன், இந்த பூமிக்கு அவர் வருவதற்கு வாய்ப்பில்லாத சூழ்நிலை இருந்த தேவன், அவர் என்ன செய்தாராம்? மனிதனாய் பிறக்க ஆசை கொண்டாராம். ஏன் மனிதனாக கடவுள் பிறக்க வேண்டும் என்றால், ஆதியிலே மனிதனை தேவன் உண்டாக்கின போது அவனுக்கு ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்தார். அந்த கட்டளையை மீறினதினால் மனிதன் பாவம் செய்தபடியினால் அந்த பாவத்திற்கு ஒரு பரிகாரம் செலுத்தி ஆக வேண்டும் என்று தம்முடைய இரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜனங்களை மீட்க வேண்டும் என்று இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். மத்தேயு 1:21 சொல்லுகிறது, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை இரட்சிப்பார் என்று. அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள், ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி இரட்சிப்பார். பாவங்கள் நீங்க வேண்டும். மனு வர்க்கங்களாகிய நம்மீது இருக்கிற பாவங்கள் நீங்க வேண்டும். நீங்களும் நானும் என்ன சொல்லுவோம்னா, என்கிட்ட பாவம் இல்லைங்க, நான் சுத்தமான ஆளுன்னு சொல்லுவோம். உண்மையிலே நீங்கள் சுத்தமான ஆளாக இருந்தாலும் ஆதி மனிதன் செய்த தவறு நிமித்தமாக இந்த பூமிக்குள்ளே பாவம் வந்தது. முதல் மனிதனை ஆண்டவர் சிருஷ்டித்து அவனுக்கு ஒரு துணையை கொடுத்தார், ஏவாளை கொடுத்திருந்தார். ஆதாமை எப்படி ஆண்டவர் மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி உயிர் பெற்றானோ, அவனுக்கு துணையாக ஒரு ஸ்திரீயும் பெண்ணையும் ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார். அவனுடைய விழா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அதை வைத்து ஒரு ஸ்திரீயை உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இதனால் ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளை அவர்கள் மீறி ஆண்டவர் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசித்தபடியினால் பாவம் இந்த உலகத்திற்குள் வந்தது. அந்த பாவத்திற்கு பரிகாரத்தை நிறைவேற்றும்படி அவரே இறங்கி வர வேண்டியதாயிற்று. அதுதான் உண்மையான ஒரு நற்செய்தி. அப்போ மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவனும் தேவனுடைய கட்டளையை மீறினபடியினால் பாவத்தில் பிறக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தில் பிறந்த ஒரு மனிதனுக்கு உண்மையிலே ரட்சிப்பு அவசியம் என்றும் வேதம் போதிக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நான் சொல்றது புரியுதா? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில் பாவங்களும் சாபங்களும் தான் நம்மளை முன்னேற விடாதபடி என்ன செய்து கட்டி போட்டு விடுகிறது. பாவம் சாபம் எப்பவுமே வெளியே காட்டாது. அது எங்க இருக்கும்? உள்ளுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கும். சிலருடைய பாவம் மரணம் வரைக்கும் உங்களை தொடர்ந்து போகுமா? சிலருடைய பாவங்கள் மரணத்திற்கு முந்திக் கொள்ளுமா? 1 யோவான் 5 ஆண்டவர் 6-7 பேசும்போது பரலோகத்தில் சாட்சியிடுவைகள் 3 என்று பேசுகிறார். பரலோகத்தில் எதெல்லாம் சாட்சியிடுகிறது என்றால், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. இந்த பூமியிலே சாட்சியிடுகிறவர்கள் 3 என்று ஆண்டவர் பேசுகிறார். ஆவி, ஜலம், இரத்தம். இந்த பூமியின் சாட்சி ஆவி, ஜலம், இரத்தம் என்று வேதம் போதிக்கிறது. அதே இது பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. இப்போது நம் நடுவில் பரிசுத்த ஆவி இருக்கிறார். கடவுளுடைய ஆவி நம் மத்தியிலே இருக்கிறார். ஆனால் இந்த வார்த்தை என்று சொல்லப்படுகிறவர் மாம்சமாக வெளிப்பட வேண்டும். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டப்பட்டவராய் நமக்குள் வாசம் பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தை மாமிசமானது. தேவன் வைத்திருந்த ஒரு பெரிய திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
அவர் மனிதனாக பிறக்க வேண்டும் என்று ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி 600 வருஷங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மீது இருக்கும், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். உங்க வாழ்க்கையில சமாதானம் வேண்டும் என்றால் இயேசு இருந்தாக வேண்டும். உங்க வாழ்க்கையில அவர் ஆலோசனை கர்த்தராக இருந்தார் என்றால் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையின் நித்திய பிதாவாக அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனாய் பிறந்த நமக்கு ஒரு பெரிய நற்செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். பிறந்ததோடு மாத்திரமல்ல, வளர்கிறோம், வாழ்கிறோம், பின்பு மரிக்கிறோம். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் வேதத்தின்படி 80 வருஷம். பழைய காலத்தில் அப்படி அல்ல. ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 1000 வருஷம். முதல் மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 1000 வருஷம். போக போக மனிதனுடைய பாவத்தினாலே அந்த ஆயுசு நாட்களையும் ஆண்டவர் அப்படியே குறைச்சி, அந்த காலத்திலெல்லாம் ஒரு மனுஷன் பிறந்துட்டான், அவன் வளர்றான், வாழ்றான் ஆச்சுன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வருஷங்கள் வாழ்வாங்க. 200 வருஷம் 300 வருஷம்னு வாழ்வாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க அப்படியே குறுகிட்டே போய் சின்ன பொம்மை மாதிரி ஆயிடுவாங்க. அந்த நாட்களில் அப்படி இருந்தது என்று பண்டைய காலத்தில் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் வேதத்தில் பார்ப்பீர்கள் என்றால் மனிதனுக்கு ஆயுசு நாட்களை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அப்போ இந்த பூமியிலே வாழ்கிற அந்த நாளை ஆண்டவர் நமக்கு குறிப்பிட்டு தந்திருக்கிறார். அந்த நாள் முடிஞ்ச உடனே கிளம்பிடணும். எங்கே கிளம்பிடணும்? இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே என்ன பண்ணிடுவீங்க? வீட்டுக்கு கிளம்புற மாதிரி இந்த பூமியில கொடுக்கப்பட்ட நாட்கள் முடிந்த உடனே எங்கே போயிடணும்? எங்கே போகிறோன்னே தெரியாதா? ஆனால் பைபிளில் வழி இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 3:16 சொல்லுகிறார், ஆண்டவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தாராம் தெரியுமா? நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு இந்த பூமியில பிறந்ததனுடைய பெரிய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நித்திய ஜீவனை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, யோவான் 1:12 படி அவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைங்கிற ஒரே ஒரு சர்டிபிகேட் உங்ககிட்ட இருந்தா போதும். இயேசுவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டவன் என்கிற ஒரு முத்திரை இருந்தால் போதும், பரிசுத்த ஆவி உங்களை வழிநடத்த ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பரிசுத்த ஆவி வழி நடத்தாம எது வழி நடத்துதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில பூர்வீகமா இருக்கிற சாபங்களும் பூர்வீகமா இருக்கிற அசுத்த ஆவிகளும் வழி நடத்துகிறது. அசுத்த ஆவி ஒரு மனிதனை வழி நடத்தினால் சாயங்காலம் 6 மணிக்கே ஒயின் ஷாப்பில் போய் நிற்பான். கரெக்டா? அசுத்த ஆவி ஒரு மனிதனை வழி நடத்தினா எங்க போய் நிற்பான்? கரெக்டா ஒயின் ஷாப்பில் போய் நிற்பான். அப்போ மனிதனை வழி நடத்தக்கூடிய தெய்வம் தெய்வத்தின் ஆவிக்கு இடம் கொடுப்பதில்லை. அப்போ அந்த இயேசு பிறக்க போறாருங்கிற செய்தி யாருக்கு தெரிந்தது தெரியுமா? சயின்டிஸ்டுக்கு தெரிந்தது. அந்த காலத்திலே வாழ்ந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் யூதருக்கு ராஜா ஒருவர் பிறப்பார் என்கிற ஒரு செய்தி அவர்களுக்கு தெரிந்தபடினால் ஒரு நட்சத்திரம் ஒன்று தோன்றும். அங்கங்க நட்சத்திரம் கட்டி விட்டுருக்காங்களே, எதுக்குன்னா அழகுக்காக அல்ல, இயேசு பிறந்த இடத்தை அந்த நட்சத்திரம் காண்பித்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நட்சத்திரத்தை கண்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்களாம். அந்த நட்சத்திரம் அந்த இடத்துல வந்தபோது அவர்களுக்கு பெரிய சந்தோஷம். அவங்க எதிர்பார்ப்பு என்னன்னா, இயேசு ராஜா வல்லவா, அவர் கண்டிப்பா அரண்மனையில தான் பிறப்பார்னு சொல்லி நேர ஏரோது அரண்மனைக்கு போயிட்டாங்க. ஏரோது இந்த செய்தியை கேள்விப்பட்டவனே பயந்தே போயிட்டான். ஐயோ, நம்ம அரண்மனையில யாருமே பிறக்கலையே அப்படின்னு சொல்லி பயந்துட்டான். பயந்துட்டு என்ன சொன்னான் தெரியுமா? இயேசு எங்க பிறந்திருக்கிறாரோ அந்த இடத்தை மாத்திரம் எனக்கு காண்பீங்க என்றான். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, இயேசு உங்க வாழ்க்கையில பிறந்தா என்னெல்லாம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, சமாதானம் இருக்கும். என்ன இருக்கும்? ஆமா, சண்டை குழப்பம்லாம் இருக்காது.
இந்த சண்டை குழப்பமெல்லாம் எப்படி வருகிறது என்றால் அசுத்த ஆவிகளால் வருகிறது, பிசாசுகளால் வருகிறது. மனிதன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். தேவ தன்மைகள் அவனுக்குள்ளே வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வசனங்களிலே பார்க்கும்போது தேவன் மனிதனாக பிறந்ததனுடைய ஒரு பெரிய நோக்கமே பாவத்தில் இருந்து நம்மை ரட்சிக்கும்படி பிறந்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய பாவத்தை போக்குவதற்கு ஆட்டு இரத்தமோ மாட்டு இரத்தமோ கோழியினுடைய இரத்தமோ அந்த பலியிலே அது வெற்றி பெறாது என்று வேதம் போதிக்கிறது. பழைய காலங்களில் இப்படிப்பட்ட பலிகள் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு சிலுவையிலே பலி ஆனபடியினால் அந்த பாவத்தை போக்குகிற ஒரு பரிசுத்த இரத்தத்தை அவர் சிந்தினபடினால் அந்த இரத்தம் ஒன்றுதான் நம்முடைய ஆன்மாவை கழுவும். அல்லேலூயா. நான் பீகாருக்கு ஊழியத்திற்கு போய் கொண்டிருந்தேன். ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருந்த போது என்னோடு என்னுடைய நண்பரும் இருந்தார். நான் ஊழியத்திற்கு போய் கொண்டிருந்தேன். 3 நாள் பிரசங்கிக்க சென்று கொண்டிருந்த போது பக்கத்து பெட்டியிலே அவருக்கு தெரிந்த ஒரு குடும்பம் போய் கொண்டிருந்தார்கள். அப்போ நான் கேட்டேன், இவங்க எங்கே போகிறாங்கன்னு கேட்டபோது அவர் சொன்னார், காசிக்கு போகிறார்கள். காசியிலே இருக்கிற புனித நீரிலே அவர்கள் போய் அதை கழுவி விட்டால் பாவம் போய்விடுகிறதாக நினைக்கிறார்கள் என்று அந்த சகோதரியே சாட்சி சொன்னார்கள். எல்லாவற்றையும் நான் கவனமாக கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஏனென்றால் ட்ரெயின் 2 நாளாக போகும். கவனமாக கேட்டுக்கொண்டிருந்துட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், வருஷம் காசிக்கு போய் கழுவுறீங்களே, உங்க பாவம் மன்னிக்கப்பட்டதனுடைய நிச்சயம் இருக்கிறதா என்று கேட்டேன். இல்லை என்றார்கள். 2வது ஒரு கேள்வி கேட்டேன், உங்கள் வாழ்க்கையில மெய்யான சமாதானம் இருக்கிறதா என்று கேட்டேன். அதுவும் இல்லை என்று சொன்னார்கள். பின்பு நான் அவர்களுக்காக ஜெபித்த போது அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். காரணம், அவர்களுக்கு இயேசுவை குறித்து நான் சொன்னேன். ஒரு போலியானதை நீங்கள் தேடிக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் அதனால் சந்தோஷம் வராது. மெய்யான கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படிதான் அவரே மனிதனாக பிறந்து இந்த பூமியிலே உதித்தார். மரண இருளில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது. இயேசு பிறந்தபோது சாதாரணமாக ஒரு ஆசுபத்திரியிலேயோ எங்கேயோ பிறக்கவில்லை. அவர் சத்திரத்தின் முன்னணியிலே பிறந்தார். அவர் பிறக்கிற இடத்தை வேதம் முன் குறித்திருந்தது. அவர் பிறக்கும் போது ஒரு பெரிய நற்செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, வானம் திறந்தது, தேவ தூதர்கள் இறங்கினார்கள். கூட்டமான தேவதூதர்கள் இறங்கி அவர்கள் நற்செய்தியை சொன்னார்கள். என்ன நற்செய்தி சொன்னார்கள்னா, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசு உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்கிற ஒரு பெரிய நற்செய்தி. ஆதலால் எல்லா ஜனத்திற்கும் இது நற்செய்தி. ஏதோ வெளிநாட்டு கடவுள் என்பதாக அல்ல, அவர் நமக்காக பிறந்தார். மனிதனா இருக்கிற நமக்காக அவர் பிறந்திருக்கிறார் என்கிறதை நீங்களும் நானும் நம்பும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில சமாதான பிரபுவாக இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில வல்லமை உள்ள தேவனாக இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில ஆலோசனை கர்த்தராக இருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு எல்லாம் கொடுக்கும்படி ஒரு விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு மக்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை இல்லை, எதுலையுமே நம்பிக்கை இல்லை. அவங்க செய்யற வேலையில நம்பிக்கை இல்லை, அவங்க வருமானத்துல நம்பிக்கை இல்லை, அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லை? உண்மையான ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாததுனாலதான் நம்பிக்கை இல்லை. தானியேல சிங்க கெபில போட்டாங்க, ஆனா அவன் நம்பிக்கையோடு இறங்கி போனான். இறங்கி போகும்போதே அவனுக்கு தெரியும் ஒன்றும் நம்மளை தொடாது, ஒன்றுமே நம்மளை தொடாது. திரும்பி வந்தபோது ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டினான். ஹல்லேலூயா. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையாக அவர் உதிப்பாரே என்றால், நம்பிக்கையாக உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு வருவாரே என்றால், எபிரேயர் 12:1 உங்கள் பாவத்தை அகற்றி உங்களுக்குள் நம்பிக்கையாக அவர் வருவாரே என்றால் உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து அவர் இயேசு வழி திறந்த போது ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சு. உங்களை பார்த்தா ரொம்ப கவலையாக உட்காந்துருக்கிறீங்க, வேதனையாக உட்காந்துருக்கிறீங்க.
இயேசு பிறந்ததில் எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எல்லாம் சொல்லுங்கப்பா, சந்தோஷமாக சொல்லுங்க. பத்தாவது நம்ம சிரிச்சுட்டு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்கப்பா, அல்லேலூயான்னு சொல்லுங்க. இயேசு பிறந்தபோது ஒரே சந்தோஷம். ஏன்னா தேவ மகிமை இறங்கிச்சு, ஒரே சந்தோஷம். சந்தோஷம்னா அவர் இயேசுன்னு பேரை சொன்னாவே சந்தோஷம். சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுன்னு. ரொம்ப கஷ்டமான பேரோ இயேசு. நல்லா சொல்லுங்க, நல்ல ஒரு அவங்க கிரேட் ஜாய் அப்படின்னா பயங்கரம் கத்தி ஆர்ப்பரிக்கிறதா சந்தோஷம். சொல்லுங்க இயேசு. இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். ஊரில் சண்டை போட விட்டா சத்தம் பக்கத்து வரலையும் வருது. சொல்லுங்க இயேசு. அப்போ சந்தோஷம். அப்போ சந்தோஷம். நம்ம இன்னைக்கு சந்தோஷப்பட போகிறோம். இன்னைக்கு அருமையான தம்பி அங்கிருந்து வந்திருக்கிறார். அவர் சபை நடத்துகிறாரு. அவர் ஆல்வின் பால், உங்களுக்கு தெரியாது, அவருடைய அசிஸ்டண்ட்டாக ரொம்ப நாள் வேலை செஞ்சார். நல்ல அவர் பாடலை பாடி உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். நீங்கள் சின்ன குழந்தை மாதிரி மாறுங்க. சந்தோஷமாக கைகளை தட்டி கொஞ்சம் நேரம் உங்கள் கவலை, உங்கள் பிரச்சனை, எல்லா சூழ்நிலையும் ஓரம் வச்சுருங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். எதுக்கு உங்களை கூட்டம் வந்துடும்னா, அட்லீஸ்ட் உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையாவது, ரொம்ப சோர்ந்து போய் கலங்கி போய் அப்படியே தொங்கின மூஞ்சோடு வந்திருக்கிறீங்க. நீங்கள் கூட பாடி இயேசுன்ற பாட்டை பாடும்போது உங்களுக்குள்ள சந்தோஷம் ஊற்றப்படும். ஆமென், ஆமென். அப்படியே ஆகட்டும். இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஒரு சும்மா அப்படி இருக்கிற மூஞ்சோடு இல்லை, சந்தோஷமாக சமாதானமாக எல்லா பிரச்சனையும் மறந்து அவர் பாடும்போது திரும்ப பாடுங்க, கைத்தட்டி பாடுங்க. அவர் நல்லா டைம் கொடுத்துப்பார். உங்களுக்குள்ள இன்றைக்கி சந்தோஷத்தை அனுபவிங்க. அன்னைக்கு எப்படி இயேசு பிறந்தபோது ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானதோ அதே போல் ஒரு சந்தோஷம் இந்த நாளிலேக்கு உண்டாக போகிறது. ஆமென். அப்படி ஆகட்டும். ஆமென். ஆனால் ஆண்டவர்களுக்கு உதவி செய்ய போகுது. நம்ம எல்லாம் கரங்களை தட்டி கொஞ்சம் கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். பத்தாது, இன்னும் கொஞ்சம், இன்னும் சத்தமாக ஒரு அல்லேலூயா. கை எடுத்துட்டு வந்திருக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி கத்த நல்ல சிங்காசனத்து வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் நாளுக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் நாளுக்கும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர். எல்லா ஜனத்துக்கும் சொல்லுங்களேன், என்னவா எல்லா ஜனத்துக்கும், குறிப்பிட்ட ஒரு ஜனத்துக்கு மாத்திரம் அல்ல. வசனம் சொல்லப்படுகிறது எல்லா ஜனத்துக்கும். அப்படின்னா உங்க மேல கை சொல்லுங்க, எனக்கும். சொல்லுங்க எனக்கும். பக்கத்துல பசங்க உனக்கும். தூங்கு மூஞ்சியா இருக்கு உனக்கும். சொல்லுங்க பக்கத்துல பசங்க உனக்கும் தாங்க இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உள்ளெல்லாம் பார்த்தா நிறைய பிரச்சனை இருக்குது போல இருக்குது. ஒரு அம்மே ஏதோ வேண்டா வெறுப்பா ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, வேண்டா வெறுப்பா பிள்ளையை கொடுத்து கண்டா பெருக்கோன்னு பேர் வச்சாங்க. அந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. நல்ல சிரிச்ச முகமா சந்தோஷமா. ஒரு அம்மே இங்கிருந்து போற வரையும் நம்ம எப்படி தெரியுமா இருக்க போறோம்? நல்ல சந்தோஷமா. நான் உட்கார வச்சுன்னா உங்களை பாட வைக்க போறது இல்லை. ஒரு பாட்டு மட்டும் தான் நான் உட்கார வச்சு. இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன தெரியுமா பண்ண போறோம்? நம்ம டான்ஸ் ஆடி ஆண்டவரை துதிச்சு அப்பாவுடைய சமூகத்துல வரும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியா. ஒரு அம்மே முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது தெரியுமா? நீங்க வேதத்தெல்லாம் நீங்க வாசிச்சிருக்கிறீங்களா? வேதத்துல ராத்திரி சீஷர்கள் நிறைய பேர் போட்ல போயிட்டு இருக்கிறாங்க. போட் எதுல போவோம்? எங்க கடல்ல போவோம். அப்படியே அந்த மகாபலிபுரம் அந்த ஈசியார் அந்த ரோட்ல அப்படி இல்ல போவோம். போட் எதுல போவோம்? கடல்ல போவோம். போட்டு கடல்ல போறது ஆச்சரியமான விஷயம் கிடையாது, அப்படிதானே? போட்டுன்றது கடல்ல தான் போவோம், அது ஆச்சரியமான விஷயம். ஆனா வேதத்துல வசனம் சொல்லப்படுகிறது, 4ஆம் ஜாமத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்னா கடல் மேல நடந்து வர்றாராம். எப்படி வர்றாரு?
அவர் போட்ல வரல, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்ல போறாங்க. ஆனா அவர் எப்படி போறாருன்னா கடல் மேல நடந்து போறாரு. ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு யாராலுமே முடியாத ஒரு காரியங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்தாரு, மரித்தாரு, உயிரோடு இருந்தார் என்பதற்கு எல்லாத்துக்கும் இன்னும் ஆதாரம் இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அவர் இன்னும் வாழ்ந்த வசனம் சொல்லப்படுகிறது, அவரு கடல் மேல நடந்து போனாராம். இன்னைக்கு யாராவது நடக்க முடியுமா? ஆமா, உங்களால கடல் மேல நடக்க முடியுமா? எங்க கடல் மேல என்னால 10 படியே ஏற முடியல, நான் இங்க கடல் மேல போறது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்களேன், கடல் மேல நடந்து போய் சீஷர்களோடு கூட இருந்தார். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நாங்க இப்படிதான் ஒரு இடத்துல கிராமத்துல போகும்போது ஒரு இடத்துல ஒரு பையன் கிட்ட இப்படிலாம் ஏசப்பா கடல் மேல நடந்தார், யாராவது நடக்க முடியுமா அப்படின்னு அங்கிருந்து ஒரு சின்ன பையன் ஓடி வந்து நான் கூட தான் கடல்ல நடப்பேன் அப்படின்ட்டு பேக்கில் அந்த கடலை தூக்கி போட்டு கடல் மேலே நடக்கிறான். பாத்தீங்களா, நானும் கடலை மேல நடக்கிறேன் அப்படின்னு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரால நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஏசப்பானால செய்ய முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. ஆமேன்னு சொல்றவங்களுக்கு நிறைய மாட்டேங்கிறாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அவர் என்னையா கேட்டாரு? அவர் என்னையா கேட்டாரு? உன்னை பார்த்து தங்கத்தை கேட்கவில்லை, வயிறத்தை கேட்கல, உள்ளத்தை கேட்டாரியா. சத்தமா ராமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு பாவம் பண்ணி, இன்னைக்கு ஐயா நல்ல ஆரம்பத்தில் எல்லா மெசேஜும் அவரே எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. அவரு எல்லா போஷனையும் அவர் சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு பாவம் நிவர்த்தி ஆகணும்னா நீங்க யார்ட்டையாவது போனா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? பரிகாரத்துக்கு அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, இதை பண்ணு, அதை பண்ணு. அதிகாலையில 3 மணிக்கு எழும்பி குளிச்சுட்டு நடுராத்திரி அங்க போ, அதை பண்ணு, இது பண்ணு. ஆனா என் ஆண்டவர் அதெல்லாம் கேட்கவே இல்லை. உன் தங்கத்தை கொடு, பாட்டிமா நீ போட்டுக்கிற மூக்குத்தி ரொம்ப அழகா இருக்குது, அதை கழட்டி கொடு, அதெல்லாம் கேட்கல. ராமன் சொல்லுங்க, எனக்கு அதெல்லாம் வேணாம். நீ போட்டிருக்கிற நகை நட்டு வேணாம், உன் ட்ரெஸ் வேணாம், உன் வீடு வேணாம், உன் காரு வேணாம். அது கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, உன் உள்ளத்தை மட்டும் எனக்கு கொடு. பக்கத்துல பாசன உள்ளத்தை மட்டும், வேற எதுவுமே கேட்கல. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மனுஷனாகட்டும், வேற எந்த ஒரு ஆளாகட்டும், உன்கிட்ட பணம் காசு இதை கேட்கதான் வராங்க. ஆனா என் ஆண்டவர் இயேசு மட்டும் தான் உள்ளத்தை கேட்கிறாரு. ராமன் சொல்லுங்களேன், நீ எதுவும் பண்ணத, நீ பொட்டு எடுக்க வேண்டாம், நீ பூ எடுக்க வேண்டாம். சில நேரம் என் ஆண்டவர் நீ குளிக்காம வந்தா கூட அர்த்தம் பண்ணிப்பாரு. ராமன் சொல்லுங்க பார்ப்போம். சிலர்லாம் சொல்லுவாங்க, நீ நல்லா குளிச்சு சுத்த பத்தமா காலையில. என் ஆண்டவர் அப்படி இல்லை. நீ குளிக்காம வந்தாலும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க குளிக்காம வந்தாலும், நீ அவசரமா மூஞ்சி கழுவாம இந்த மீட்டிங் வந்தாலும், நீ இன்னைக்கு காலையில பல்லு வழக்கம் மறந்தாலும், என் ஆண்டவர் ஒரு நாள் உன்னை தள்ள மாட்டாரு. சத்தமா ராமன் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம். தங்கத்தை கேட்கவில்ல, வயிறத்தை கேட்கல, உள்ளத்தை கேட்டாரியா. ஆஸ்தியை கேட்கவில்ல, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரியா. தங்கத்தை கேட்கவில்ல, வயிறத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரியா. ஆஸ்தியை கேட்கவில்ல, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரியா. நான் தேடி போகவில்ல, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்ல, என்ன தேடி வந்தாரையா. எந்த நன்னே சுவே, 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 எந்த நன்னே ஒரு அம்மையும் சொல்லுங்க. பின்னாடி இருக்கிற தம்பி அம்மே, அல்லேலூயா. உலகத்துல இருக்கிற எத்தனையோ மனுஷங்க தெய்வமாகணும் முடிவு பண்ண நேரத்துல ஒரே ஒரு தெய்வம் மட்டும்தான் மனிதனாய் மாறி இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்படிப்பட்ட தெய்வத்துக்கிட்ட நீங்க நம்பி வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா நான் சொல்றேன், கர்த்தர் நிச்சயமா உன் குடும்ப சூழ்நிலையை மாத்துவார். நீங்களாம் யோசிக்கிறீங்களா, உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை, நீங்களாம் ஜாலியா இருக்கிறீங்க.
உங்களோட ரொம்ப அடிமட்டத்திலேருந்து வந்தவங்க நாங்கள். ₹1 கஷ்டப்பட்ட குடும்பம் நாங்கள். வீடு வாசல் இல்லாமல் போடுறதுக்கு நல்ல துணி இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க நாங்கள். ஐயா சொன்னாங்க, மிஷினரி ஊழியத்துக்குலாம் போகிறாங்க. ஆண்டவருக்காய் எத்தனையோ மரித்த ஊழியர்கள்லாம் உண்டு, எத்தனையோ பேர் ரத்த சாட்சியாக மரிக்கிற ஊழியர்கள்லாம் உண்டு. இன்னைக்கு ஏன் இந்த இடத்துல நாங்கள் இங்கெல்லாம் உங்களை இயேசுவை பற்றி சொல்கிறோம்? ஏன் இயேசுப்பா பற்றி உங்ககிட்ட சொல்கிறோம்? எனக்கு சொல்லணும்னு எனக்கு அவசியமா? எனக்கு சொல்லணும்னு அவசியமா? என் தகப்பன் நினைச்சிருந்தா என்ன நல்லா படிக்க வச்சு வேற எங்கேயாவது அனுப்பி இருக்கலாமே. இன்னைக்கு நினைச்சிருந்தாலும் எவ்வளவு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கலாமே. ஏன் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து இங்க இயேசு நல்லவன் உனக்கு சொல்லணும்? ஏன் இயேசுப்பா உனக்கு இதை கொடுப்பாருன்னு சொல்லணும்? ஏன் சொல்லணும்? உனக்கு தானே தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? ராமேன்னு சொல்லுங்களேன். 2 தடவை மரித்து போய் கர்த்தர் எனக்கு உயிரை கொடுத்தாரு. ஒரு ஆமே 2 தடவை நான் மரிச்சு போயிட்டேன். டாக்டர் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், பிள்ளை செத்து போச்சு, இது படைக்காது. என் குடும்பத்தாரங்கள்லாம் என்னை எரிக்கலாமா புதைக்கலாமா சொல்லுங்க, என்ன பண்றாங்க? எரிக்கலாமா புதைக்கலாமான்னு சொல்லி என்னை சுத்தி கூட்டம் கூடி நின்று ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்குது. கர்த்தர் ஜீவனை கொடுத்தா. ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம், சத்தமா ராமேன்னு சொல்லுங்களேன். 2007 வீடு வாசல் எல்லாத்தையும் நடந்தோம். ₹1 எங்ககிட்ட இல்லை. அன்னைக்கு அந்த கலைஞரோட ஆக்ஷன்ல ₹1 அரிசி வாங்கி பொங்க வைக்கிறது கூட ₹1 கிடையாது எங்க வீட்டுல. ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலை. ஏரியெல்லாம் திறந்து விட்டுட்டாங்கன்னா எங்க வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி கழுத்து அளவுக்கு இருக்கும். அப்படி பயங்கரமான கஷ்டப்பட்ட சூழ்நிலை, சாவறதுக்கெல்லாம் நேராகி போனோம். ஆனாலும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு பிசினஸை கொடுத்து அதை மேன்மைப்படுத்தி இன்னைக்கு சொந்த இழந்து போனது எல்லாத்தையும் கர்த்தர் 2 இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இங்க ஆராதனை செஞ்சுட்டு இருக்கோம். நான் சொல்றேன், நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இங்க வந்திருக்கிறீங்கன்னு தெரியாது. ஒருவேளை இயேசுவை பற்றி உங்களுக்கு முழுசா தெரியுமா, இல்ல அவர் யாரோ எப்படிப்பட்டவரோ, அதெல்லாம் இன்னைக்கு நான் சொல்றேன், மனசார நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு, ஏசப்பா எனக்கு இந்த செய்யுன்னு சொன்ன ஆண்டவர் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆண்டவர் செய்வார். அடுத்த நொடியே ஆண்டவர் செய்வார். விசுவாசம் ரட்சிக்கும். அம்மே சத்தமா ராமே, சத்தமா ராமே. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. ராமே, சத்தமா ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் ரொம்ப நல்லவர்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் உனக்கு நல்லவர். இறங்கி வரவா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் உனக்கு நல்லவர், எனக்கு நல்லவர், நமக்கு நல்லவர். நான் முடிச்சிடறேன். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை இன்னைக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன். இதோ உலகத்துல எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன். நீங்க நிறைய டிவிஸ்ல பார்த்துருப்பீங்க. நீங்க பார்க்கும்போது இந்த உலகத்துல மொத்த உலகமும் கொண்டாடக்கூடிய ஒரே பண்டிகை எதுன்னு சொன்னா அந்த கிறிஸ்துமஸ் மட்டும்தான். நீங்க பார்த்துருக்கீங்கன்னா நியூ இயர் அது இருக்குது, அது பொதுவான ஒரு பண்டிகை. அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம். ஆனா பண்டிகை அப்படின்னு வரும்பொழுது உலகத்துல எல்லா ஜனமும் கொண்டாடக்கூடிய ஒரே பண்டிகை கிறிஸ்துமஸ் தான். நீங்க பார்க்கும்போது முஸ்லீம் ஆகட்டும், ஹிந்து ஆகட்டும், மற்ற இனத்தாராகட்டும், நான் சொல்றேன், கிறிஸ்தவம் என்பதும் மதம் கிடையாது, அது ஒரு மார்க்கம். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், இது கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். உன்னை நல்ல வழியில உன்னை நடத்தி செல்வதற்கான ஒரு பாதை. இன்னைக்கு நான் சொல்றேன், வசனம் அழகா சொல்லப்படுகிறது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. உங்க கையை தூக்கி சொல்லுங்க பார்ப்போம், மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரே, அப்படி கையை தூக்கணும்னு அடுத்த வருஷத்துல மிகுந்த சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே. நல்ல கையை தூக்கி சொல்லுங்க, மிகுந்த சந்தோஷம், மிகுந்த பெரிய சந்தோஷம். சொல்லுங்க, பெத்த சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்படி என்ன நற்செய்தி? எல்லா சன்னத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, என்ன நற்செய்தி? டெய்லியும் துக்க செய்தியை தான் நான் கேட்கிறேன், டெய்லி அழுகு செய்தியை தான் கேட்கிறேன். இன்னைக்கு என்ன நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார், அந்த பூமியில பிறந்திருக்கிறார். உன்னுடைய பாவத்தை மன்னிக்க, உன்னை இலவசமாய் ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்கு ஒரு வழிவாசல், ஒரு திறவுகோல் இந்த பூமியில வந்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம், சத்தமா ஒரு ஆமென். வேதத்துல ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உனக்கு. எனக்கு குடுங்கி தானே பிரதர் பழக்கம், நீங்க என்ன கொடுங்கன்றீங்க? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு
கொடுங்கள் அப்பொழுது நீ கொடுத்தா உனக்கு என்ன பண்ணும், கொடுக்கப்படும். ஸோ இந்த கிறிஸ்துமஸோட தீம் என்ன தெரியுமா? அன்பை பகிர்ந்து கொள்றது. நீங்க பார்க்கும்போது கிறிஸ்துமஸ்னா உங்க வீட்டுல பக்கத்துல இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருக்கிறீங்களா? கேக் கொடுப்பாங்க, முறுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஆனா நம்மளாம் என்ன பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம். கெட்டு போனாலும் நான் ஃப்ரிட்ஜ்லயே வச்சிருப்பேனே தவிர பக்கத்து வீட்டை ஒரு டிஃபன் பாக்ஸ்ல என்ன பண்ண மாட்டேன், மனசே வராது நம்மளுக்கு. ராமேன் சொல்லுங்க. உங்க மூஞ்சிகள்லாம் பார்த்தா நிறைய பேர் அப்படி பண்ண மாதிரி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆட்கள் அப்படிதானே. பிரியாணி சமைப்பாங்க, வீட்டுல 4 பேர் தான் இருப்பாங்க, 8 பேருக்கு சமைச்சிருப்பாங்க, நைட்டு சாப்பிட்டுருப்பாங்க. அதுல ஒரு 2 பேருக்கு மீதி இருக்கும். பக்கத்துல யாருக்காவது கொடுக்கணும் கொடுக்க மாட்டாங்க. அது கெட்டு போய் நாளைக்கு தூக்கி போடுவாங்களே தவிர அதை என்ன பண்ண மாட்டாங்க, பக்கத்துல கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணம் மட்டும் தப்பி தவறி கூட வந்துடாது நம்ம மனசுல. ஆனா நீங்க ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி நான் என்ன கொடுக்கணும்? இப்பதான் நீங்க பாட்டு பண்ணீங்க, அவர் எதையும் கேட்க மாட்டாரு, எதையும் வாங்க மாட்டாரு, எதையும் புடுங்க மாட்டாரு. நீங்க இப்ப என்ன கொடுங்கன்றீங்க? நீ ஆண்டவர் வாங்கிட்டு வந்து புடுங்குற ஆண்டவர் அல்ல, நீ ஆண்டவர் வாங்கிட்டு வந்து கேட்கிற ஆண்டவர். அவர் கேட்கறது என்ன தெரியுமா? உன் உள்ளத்தை கேட்கிறாரு, உங்களோட கொஞ்சம் நேரத்தை மட்டும் தான் ஆண்டவர் கேட்கிறாரு. பக்கத்துல சொல்லுவோம், கொஞ்சம் கொடுங்களேன் அவருக்கு. என்ன பார்த்தே நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. பக்கத்துல சொல்லுவோம், கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுங்க, கொஞ்சம் ஏசப்பாக்கு உங்க இருதயத்தை கொஞ்சம் பிச்சு கொடுங்க. வேதத்துல ஒரு வசனம், நான் உங்களுக்கு ஒரு கதையா சொல்றேன். வேதத்துல ஒரு ஊழியக்காரர் இருக்கான். என்ன போல ஒரு ஊழியக்காரரு, நாங்க இப்ப கோட் சூட்லாம் போட்டுருக்கோம், அப்பெல்லாம் அவங்க ஜிப்பா போட்டு ஒரு ஊழியக்காரரு ஒரு விதவை வீட்டுக்கு போறாங்க. யார் வீட்டுக்கு போறாங்க? யார் வீட்டுக்கு போறாங்க? அக்கா யார் வீட்டுக்கு போறாங்க? யார் வீட்டுக்கு போனாங்க? எங்கேயாவது போட்டும் பிரதர், எங்க விடுதலை. யார் வீட்டுக்கு போனாங்க? ஒரு விதவை வீட்டுக்கு போறாங்க. அப்ப அந்த விதவை வீட்டுக்கு போகும்போது அந்த ஊழியக்காரர் கேட்கிறார், எப்ப வாங்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த விதவை தாய் சொல்றாங்க, என்கிட்ட கொஞ்சோண்டு ஒரே ஒரு கரண்டி மாவு இருக்கு, ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் இருக்குது, அதை நாங்க ஊற்றி அந்த ஒரு தோசை சுட்டு நாங்க சாப்பிட்டுட்டு நானும் என் பையன் என்ன பண்ண போறோம், சாக போறோம். இதுக்கு மேல தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு, வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, எங்க 2 பேராலும் இதுக்கு மேல வாழ முடியாது, எனக்கு கணவன் இல்லை, உறவுக்காரங்க இல்லை, இந்த ஒரு தோசையை நாங்க சுட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு நாங்க என்ன பண்ண போறோம், சாக போறோம். அப்ப அந்த ஊழியக்காரர் கேட்கிறார், அம்மா அந்த தோசையை நீங்க என்ன பண்ணு, சுட்டி எனக்கு எடுத்துட்டு வா. நீங்க எல்லாம் இப்ப யோசிக்கிறீங்களா, இருந்தாலும் எவ்வளவு கொடூரமான ஆளா இருக்கும். இருக்கிறதே ஒரு தோசை, நீ சாப்பிட்டுட்டு ஜாம் பண்ணிட்டு போயான்னு சொன்னா நீ அதை சுட்டி எனக்கு கூடன்னு கேட்கிறீ, எவ்வளவு பேர் பாட்டி. இன்னைக்கு நான் உங்க வீட்டுல வந்து அப்படி கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்லா போட்டு சூட்டு போட்டு நாங்க வந்து காரை தூக்கின்னு வந்து என் வீட்டுல இருக்கிற நானே ஒரு வாய் சோறு தான் நைட்டு வச்சிருக்கிறேன். அதை கேட்க ஐயா சொன்னார், தோசை இல்ல, தோசை கரண்டி தான். ராமேன் சொல்லுங்க பாப்பு. உண்மையா அந்த கதையை யோசி பார்க்கும்போது அந்த அம்மா கிட்ட என்ன இருக்குது, ஒரே ஒரு கரண்டி மாவு, கொஞ்சம் எண்ணெய், அதை சாப்பிட்டு சாக போறாங்க. ஆனா அந்த ஊழியக்காரர் வந்து கேட்டது நல்லா கவனிங்க. அந்த ஒரு பெரிய மனுஷன், தேவனுடைய மனுஷன் வந்து கேட்ட மாத்திரத்துல இருந்த அந்த ஒரே ஒரு தோசை என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அண்ணன் கொடுத்துட்டாங்க. வந்து கேட்குறீங்க, பெரிய மனுஷன் நீ கேட்குறீங்க, பாவம் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு அந்த ஒரு தோசை என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. கொடுத்த மாத்திரத்தில் அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, அதை சாப்பிட்டுட்டு அவர் சொல்றாரு, நீ போய் மறுபடியும் உன் பாத்திரத்தை பாரு அப்படின்னும் போது அவங்க எடுக்க 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 அந்த பாத்திரத்துல மாவு வந்துட்டே இருந்துச்சான். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அந்த பாத்திரத்துல எவ்வளவு மாவு இருந்துச்சு? எத்தனை கரண்டி மாவு இருந்துச்சு? எத்தனை கரண்டி மாவு இருந்துச்சு? ஒரே ஒரு கரண்டி. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீ கொடு, அப்போ உனக்கு என்ன பண்ணும்? ஒருவேளை அந்த அம்மா இல்ல இல்ல நீ பக்கத்து வீட்டை பார்த்துன்னு போங்க, நீ வேற எங்கேயா ஹோட்டல்ல போங்கன்னு சொல்லியிருந்தா அவங்க வீடு நிரம்பி இருக்கு. ஆனா அவர் அந்த தோசையை வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் சொல்றாரு, நீ மறுபடியும் உள்ள போய் பாருன்னு சொன்னதும் அந்த பாத்திரத்தை அவங்க எடுக்க 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 அந்த மாவு என்ன பண்ணிட்டு இருந்தா வந்துட்டே இருந்தது. அவர் என்ன தெரியுமா அந்த வீட்டை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாரு, பஞ்ச காலம் தீர வரையிலும் உன் வீட்டுல இந்த பாத்திரத்துல மாவு என்ன பண்ணாது, குறையவே குறையாது. அள்ள அள்ள மாவு எண்ணெயும் வந்துட்டே இருக்கும். பஞ்ச காலம் முடிய வரையிலும் என்ன பண்ணுவேன், திருச்சி சாப்பிடுவேன்.
அன்பை பகிரணும். உன்கிட்ட 2 ட்ரெஸ் இருக்கா, உன்னை கூட. உன்கிட்ட 3 வேளை சாப்பிட்றியா, இல்லாத ஒருத்தன் வரான், உனக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், உன்னை நான் நினைச்சுக்கிறேன், அதெல்லாம் சொல்லாத. உன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் சாப்பாடு அவங்களுக்கு என்ன பண்ணு, பகிர்ந்து கொடு. அன்பை பகிர்ந்து கொள்ளுதல், அதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். தன் சொந்த குமாரனையே அவர் அந்த பரலோகத்திலிருந்து நமக்காக கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஐயா சொன்னார்ல, மேல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, அப்படி 3 பேர் இருக்கிறாங்க. பிதா தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமியில சாகரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு யாராவது நம்ம கொடுப்போமா? இன்னைக்கு உங்க பிள்ளைய யாராவது அப்படி நம்ம விட்டு கொடுப்போமா? ஆனா தன் சொந்த மகனை அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அந்த பிதாவானவர் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சு பார்த்தா, சொந்த குமாரன் இயேசுவை காட்டி அதிகமா உன்னை நேசிச்சதுனாலதான் அவரை சாகுறதுக்கும் ஒப்பு கொடுத்தார். சாவுனா சாதாரண சாவு இல்லைங்க, சாவுனா சாதாரண சாவு இல்ல. 39 முறை அவர் முதுகுல அடிச்சிருக்கிறாங்க. எப்படி அடிச்சிருக்கிறாங்க? 39 முறை சாட்டையினால. அந்த சாட்டை எப்படிப்பட்ட சாட்டைனா எலும்பா இருக்குமா, அதை அடிச்சு இழுத்தாங்கன்னா சதை அப்படியே கிழிச்சிட்டு வரும். 39 முறை முதுகுல அவ்வளவு அடி வாங்கி கொம்புனால அடிச்சாங்க, முள்முடி சூட்டினாங்க. அந்த சிலுவையை இங்க இருந்து அந்த கொள்கதா மலை வரைக்கும் அவ்வளவு தூரம் உனக்காக எனக்காக சுமந்து கொண்டு போனார். சாவுனா அப்படி சாதாரண சாவு இல்ல. இந்த உலகத்துல எந்த மனிதனோ இப்படி கொடூரமாய் சித்திரவதை அனுபவித்து செத்த ஒரு மனிதனோ கடவுளோ அல்லவே அல்ல. அப்படி ஒரு மனுஷனை என் ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறான்னு சொன்னா இன்னைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அந்த கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி, இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அன்பை பகிர்ந்து கொள்றது. ஒரு ஆமென் சொல்லுங்க. வசனம் ஒண்ணு சொல்லப்படுகிறது, முக்கியமான பிரதான கட்டளை என்ன தெரியுமா? ஒன்னை நேசிக்கிறது போல. நீங்க எல்லாம் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். ஒன்னை நேசிக்கிறது போல ஆண்டவர் அதான் சொல்றாரு. ஒன்னு நீ எவ்வளவு நேசிக்கிற, நேசிச்சதுனாலதான் அழகா தலையெல்லாம் சீவி பொட்டெல்லாம் வச்சு நல்லா வாரி கட்டிட்டு அழகா வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஏன்? உங்களை நீங்க நேசிக்கிறதுனாலதான். நான் ரொம்ப அழகா இருக்கணும், என்னை யாரும் குறை சொல்லிடக்கூடாது. வசனம் என்ன தெரியுமா? ஒன்ன நீ எவ்வளவாய் நேசிக்கிறையோ அந்த அளவுக்கு உன் பக்கத்து வீட்டுக்காரையும் நேசிக்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு அரை குடம் தண்ணி அவங்க எக்ஸ்ட்ரா குடிச்சிட்டு போனதுக்கு அவங்களை என்னென்ன வண்டையா கேட்டிருப்பீங்க. ஒரு ஆமே, சத்தமா ஒரு ஆமே. பக்கத்து வீட்டு ஓலை மட்டும் வீட்டுக்குள்ள உழுதுக்கு என்ன கன்றாவியா உங்களை திட்டி இருப்பீங்க. ஒரு ஆமே, சத்தமா ஒரு ஆமே. ரேஷன் கடையில உனக்கு முன்னாடி 2 லைன் கியூ முன்னாடி போச்சுன்னு சொல்லி அவங்க எவ்வளவு கேவலமா பேசியிருப்பீங்க. ஒரு ஆமே. என்ன தெரியுமா சொல்றாரு? ஒன்ன நீ எவ்வளவு நேசிக்கிறையோ அந்த மாதிரி என்ன பண்ணு, அவங்களையும் நேசி, பக்கத்துல இருக்கிற நேசி. இன்னைக்கு ஆண்டவருடைய பிரதான கட்டளை, அவர் இங்க இந்த பூமிக்கு வந்தது நோக்கமே அன்பை கொடுக்கறதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். சும்மா சொல்லுங்களேன். ஆமே. இன்னைக்கு நான் உங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேன், இந்த உலகத்துல வாழும் போது வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? இந்த உலகத்துல எந்த மனுஷனையும், நாசில சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் என்ன பண்ணாதீங்க, என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. நீங்க உங்க மூஞ்சிங்களெல்லாம் பார்த்தா எல்லாரும் நம்பிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குதுல்ல. ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? அகத்தின் அழகு, அகத்தின் அழகு எல்லாம் முகர கட்டையை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். எந்த மனுஷனும் என்ன பண்ணாதீங்க, நம்பவே நம்பாதீங்க. நான் சொல்றேன், கடவுள் மட்டும்தான் உன்னை கடைசி வரைக்கும் உனக்காக நிற்க முடியும்னு சொன்ன அஸ்மஸ்ல இந்த நாள்ல இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ற சத்திய வார்த்தை, கொஞ்சம் உன்கிட்ட என்ன இருக்கோ அதை நீ என்ன பண்ண ஆண்டவருக்கு கொடு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அதனால அடுத்த வாரம் வீட்டுல இருக்க தோசையெல்லாம் சுட்டு வந்து அண்ணன் கொடுத்துட்டு போறீங்க. என் வீடும் பாத்திரம் நிரம்பணும். உன்னுடைய உள்ளத்துக்கு கொடு, உங்களுடைய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க, உங்களுடைய அன்பை ஆண்டவருக்கு கொஞ்சம் கொடுங்க. ஒரு சத்தமா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க.